जी सर, मैं नीट नहीं दिया था, लेकिन जो सिचुएशन मैं देख रही हूँ उससे मेरा नीट देने का मन नहीं कर रहा है। நீட் என்பது இந்த நாட்டு மாணவர்களுக்கு கிடைத்த வரப்பிரசாதமா அல்ல ஒரு மிகப்பெரிய ஊழல் ஸ்கேமா? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மெடிக்கல் காலேஜில் எங்களுக்கு சீட் கிடைத்து விடும், நாங்களும் டாக்டர் ஆகி விடுவோம் என்கிற அந்த கனவுடன் 100, 200, 1000, 10,000, 1 லட்சம் கிடையாது, 24 லட்சம் மாணவர்கள் இந்த வருடம் இந்த பரீட்சையை எழுதியிருக்கிறார்கள். அனைத்து மாணவர்களுடைய கனவு டாக்டர் ஆகி விடுவோம். எத்தனை மாணவர்கள் இந்த தேர்வுகள் எழுதுகிறார்களோ, எத்தனை சீட்கள் இந்த நாட்டில் இருக்கிறதோ, இதை இரண்டையுமே கூட்டி கழித்து பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும். நீட் என்கிற விஷயத்தை வைத்து ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸை தான் உருவாக்கி இருக்கிறார்களுடைய இதை தாண்டி எதுவுமே கிடையாது. கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம். நீட் என்பது இந்த நாட்டு மாணவர்களுக்கு கிடைத்த வரப்பிரசாதமா அல்ல ஒரு மிகப்பெரிய ஊழல் ஸ்கேமா? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மெடிக்கல் காலேஜில் எங்களுக்கு சீட் கிடைத்து விடும், நாங்களும் டாக்டர் ஆகி விடுவோம் என்கிற அந்த கனவுடன் 100, 200, 1000, 10,000, 1 லட்சம் கிடையாது, 24 லட்சம் மாணவர்கள் இந்த வருடம் இந்த பரீட்சையை எழுதியிருக்கிறார்கள். அனைத்து மாணவர்களுடைய கனவு டாக்டர் ஆகி விடுவோம். ஆனால் இந்த நாட்டு அரசாங்கம் எந்த அளவில் நீட் என்கிற பெயரில் ஒரு மிகப்பெரிய ஸ்கேமை விதைத்திருக்கிறது என்று எத்தனை பேருக்கு தெரியும் என்று எனக்கு தெரியவில்லை. 24 லட்சம் மாணவர்கள் ரெஜிஸ்ட்ரேஷனை செய்தது மட்டுமல்லாமல் பல்வேறு கோச்சிங் இன்ஸ்டிடியூஷன்களுக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாயை எடுத்து கொடுத்திருக்கிறார்கள். அனைத்து பெற்றோர்கள் தன்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ்களை விற்று, தன்னுடைய நகையை விற்று, தன்னுடைய குழந்தையுடைய ஆசைக்கு எந்த அளவில் பணத்தை சேகரிக்க முடியுமோ அனைத்தையும் செய்கிறார்கள். இந்த நாட்டு அரசாங்கம் எந்த அளவில் ஒரு வித்தியாசத்தை எடுத்து வைத்திருக்கிறது நீங்கள் பாருங்கள். இந்த முறை கிட்டத்தட்ட 1500 சில்லற மாணவர்களுக்கு அதிக மதிப்பெண்களை கொடுத்திருக்கிறார்கள். அதாவது கிரேஸ் மார்க் என்று கூறுகிறார்கள். ஆனால் இந்த கிரேஸ் மார்க் எந்த அளவில் இந்த மாணவர்களுக்கு எந்த அளவில் மன உளைச்சலை கொடுத்திருக்கிறது நீங்கள் பார்த்தீர்கள்னா, கவர்மெண்ட் காலேஜஸ்களில் இருக்கக்கூடிய ஃபீஸிற்கும் பிரைவேட் காலேஜஸ்களில் இருக்கக்கூடிய ஃபீஸிற்கும் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசத்தை பாருங்கள். பல்வேறு இடங்களிலிருந்து நீங்கள் ஒரு செய்தியை கேட்டிருப்பீர்கள். அதாவது பேப்பர் லீக் ஆகிவிட்டது, அந்த ஒரு பரீட்சை அட்டைக்கு, அந்த பரீட்சை பேப்பருக்கு, குவெஸ்டன் பேப்பருக்கு 25 to 30 லட்சம் ரூபாய் கொடுத்தால் கூட நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று கொடுக்கக்கூடிய பல்வேறு மாணவர்கள் இருக்கிறார்கள். காரணம், அந்த டாப் ரேங்கிங்கில் அவர்கள் வந்துவிட்டால் அவர்கள் 50 லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த குவெஸ்டன் பேப்பரை வாங்கினால் கூட அவர்களுக்கு வெறும் 50,000 ரூபாய் செலவில் மெடிக்கல் காலேஜில், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சீட் கிடைத்துவிடும். ஆனால் தனியார் கல்லூரிகளில் போனால், தனியார் மெடிக்கல் காலேஜஸ்களில் போனால் 1 கோடி ரூபாயிலிருந்து 3 கோடி ரூபாய் வரை ஒரு டாக்டர் மீது செலவாகி வருகிறது. அந்த வித்தியாசத்தை பாருங்கள். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஊழல். இது மட்டுமல்ல, இதற்கு மேலே நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய 695 மெடிக்கல் காலேஜஸ், இந்த மெடிக்கல் காலேஜஸ்களில் இருக்கக்கூடிய மொத்த சீட் எண்ணிக்கை 1,06,333. கவர்மெண்ட் கல்லூரிகளில் 55,648 சீட்டுகள் இருக்கிறது. தனியார் கல்லூரிகளில், தனியார் மெடிக்கல் காலேஜஸ்களில் 50,685 சீட்டுகள் இருக்கிறது. இதை தாண்டி நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்த முறை 5,150 சீட்டுகளை நாங்கள் அதிகரித்திருக்கிறோம் என்று அரசாங்கம் கூறுகிறது. MBBSற்கான சீட்டுகள் 91,927 சீட்டு. BDS படிக்கக்கூடிய மாணவர்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சீட்டு 26,949. அதாவது 24 லட்சம் மாணவர்கள் நீட் தேர்வை எழுதுகிறார்கள். அதிலிருந்து எத்தனை மாணவர்களுக்கு சீட் கிடைக்கும் என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா, மொத்தமே இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த சீட்டுகளே 1,06,000 மட்டும்தான்.
பிரைம் மினிஸ்டர் மோடி என்ன கூறுகிறார்? வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் நீங்கள் மெடிக்கல் படிக்க வேண்டாம், இந்தியாவிலே நீங்கள் படிங்க, உங்களிடம் சீட் கூட கிடையாது. அப்போ எப்படி இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள்? ஆயுஷ் வர்க்கத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா வெறும் 50,720 சீட்டுகள் மட்டும்தான். பிவிசி ஏஹெச் சீட்ஸ் இதில் நீங்கள் பார்த்தீர்கள்ல வெறும் 525 சீட்டுகள் மட்டும்தான். மொத்தமாகவே நீங்கள் சேர்த்து பாருங்கள், கணக்கு கூட்டி பாருங்கள், அனைத்தையும் சேர்த்தால் கூட 2 லட்சத்தை கூட உங்களால் நெருங்க முடியவில்லை. இந்த மற்ற விஷயங்களை எத்தனை டாப் காலேஜஸ்கள் இருக்கிறது என்று அதை நீங்கள் பாருங்கள். எய்ம்ஸ், பிஜிஐஎம்ஆர் சண்டிகரில் இருக்குது, எய்ம்ஸ் நியூ டெல்லியில் இருக்குது, கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வெல்லூரில் இருக்குது, கஸ்தூர்பா மெடிக்கல் காலேஜ் மணிப்பாலில் இருக்குது, கிங் ஜார்ஜ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி லக்னௌவில் இருக்குது, ஜிப்மர் புதுச்சேரியில் இருக்குது, பிஹெச்யூ நியூ டெல்லியில் இருக்குது, லிவர் அண்ட் பிலியரி சயின்ஸ், ஜவஹர்லால் மெடிக்கல் காலேஜ் அலிகரில் இருக்குது, ஸ்ரீ ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் இங்கே சென்னையில் இருக்குது. இதெல்லாமே ஃபேமஸ் பாப்புலரான காலேஜஸ்கள். சரி, இது எல்லாத்தையும் விட எந்த அளவில் இந்த நாட்டு மாணவர்கள் மீது ஒரு மிகப்பெரிய ஃபைனான்ஷியல் பேர்டனை இவர்கள் போடுகிறார்கள் நீங்கள் பார்த்தீர்கள்னா, தனியார் காலேஜில் போன உடனே குறைஞ்சபட்சம் 1 கோடி ரூபாய், அதிகபட்சம் 3 கோடி ரூபாய், டிபெண்டிங் ஆன் காலேஜஸ். 1563 ஸ்டூடெண்ட்கள் மீண்டும் ஒரு முறை இந்த பரீட்சையை எழுத வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் ஒரு டைரக்ஷனை கொடுத்திருக்கிறது. அதாவது யாருக்கெல்லாம் கிரேஸ் மார்க் போடப்பட்டதோ, இந்த கிரேஸ் மார்க் கிடைத்த அனைத்து மாணவர்களுமே மீண்டும் ஒரு முறை இந்த தேர்வை எழுத வேண்டும். அப்போ எந்த அளவில் இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் பிரச்சனை இருக்கிறது என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஜூன் 4ஆம் தேதி ஒரு புறம் பிரைம் மினிஸ்டர் மோடி பதவியேற்கும் போது, இன்னொரு புறம் 14ஆம் தேதி ஜூன் 14ஆம் தேதி வர இருந்த அந்த ரிசல்ட், இன்னைக்கு வர இருந்திருக்கணும். இந்த ரிசல்ட் 10 நாட்களுக்கு முன்பே வெளிவிட்டு விட்டார்கள். அந்த ரிசல்ட்டில் ஏற்பட்ட குளறுபடி, 67 மாணவர்களுக்கு 720 720 மார்க்ஸ்கள் கிடைக்கிறது. ஒரு தவறு செய்தால் கூட நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கிறது. ஒரு கேள்வி 4 மார்க்குக்கான கேள்வி, நெகட்டிவ் மார்க்கிங் 1 மார்க், அதாவது 5 மார்க்ஸ்கள் ஒரு தவறான விஷயத்திற்கு. இந்த நீட் பரீட்சை நீங்கள் பார்த்தீர்கள்னா பயாலஜி, கெமிஸ்ட்ரி மற்றும் ஃபிசிக்ஸ், இந்த 3ஐயும் கலந்து தான் அங்கே மார்க்ஸை எடுத்து வைப்பார்கள். 67 மாணவர்கள் அவர்களுடைய பெர்சன்டைலை பாருங்கள், பெர்சன்டேஜை பாருங்கள். அதாவது ஃபிசிக்ஸில் அதே மார்க் தான் எடுத்திருக்கிறார், பயாலஜியில் எந்த மார்க் ஒருத்தர் இருக்கிறாரோ அதே மார்க் தான் இன்னொரு குழந்தையும் எடுத்திருக்கிறது, கெமிஸ்ட்ரியில் ஒரு குழந்தை ஒரு மார்க் எடுத்திருந்தால் இன்னொரு குழந்தையும் அதே மார்க் எடுத்திருக்கிறது. இந்த சார்ட்டையும் நான் எடுத்து காட்டுகிறேன். பெர்சன்டைலை நீங்கள் பார்த்தீர்கள்னா 99.997129, 67 மாணவர்களுடைய பெர்சன்டைலும் மேட்ச் ஆகிறது. எந்த விதமான குளறுபடியும் இல்லாமல் நேரடியாக நீங்கள் பார்த்தீர்கள்னா, சீரியல் நம்பர் எழுதியிருக்கிறது, ரோல் நம்பர் எழுதியிருக்கிறது, கேண்டிடேட்டோட பேர் எழுதியிருக்கிறது, ஜெண்டர் ஆனா பெண்ணா என்று எழுதியிருக்கிறது, எந்த ஸ்டேட்டிலிருந்து வருகிறார் என்று எழுதியிருக்கிறது. ஆனால் பெர்சன்டேஜை பார்த்தீர்கள்னா அனைத்துமே ஒரே பெர்சன்டேஜ் தான். இதை எப்படி உங்களால் நம்ப முடியும் என்று நீங்கள் பாருங்கள். நீட் இந்த இடத்தில் நான் உங்களுக்கு ஒரு படத்தை எடுத்துக்காட்ட ஆசைப்படுகிறேன், எந்த அளவில் இந்த தேர்வு இருந்தது என்று நீங்கள் பார்க்க வேண்டும். என் கையில் இருக்கக்கூடிய இந்த வெப்சைட்டை பாருங்கள், உங்களுடைய ஸ்க்ரீனிலும் இந்த வெப்சைட்டை போட்டு காட்டுகிறேன். அதாவது நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சியோடைய வெப்சைட்டிலேயே நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்த நீட் பரீட்சை எழுதிய மாணவர்களுடைய அந்த ரிசல்ட் இருக்கிறது. முதல் 67 மாணவர்களுடைய இந்த ரிசல்ட்டை நீங்கள் பார்க்கும்போது எல்லாருடைய பெர்சன்டேஜ் ஒரே பெர்சன்டேஜாக இருக்கிறது. நீங்கள் பாருங்கள் 99.997129. தொடர்ந்து 67 மாணவர்களுக்கு இதே பெர்சன்டேஜ் கிடைக்கும்போது 68வது மாணவர் எய்ம்ஸ் டெல்லியில் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஜென்ரல் கேட்டகரியில் 55 சீட்டுகள் இருக்கிறது. எய்ம்ஸில் கூட இந்த 67 மாணவர்களை ஃபீடின் செய்வதற்காக அங்கே இடம் கிடையாது. இதற்காக எத்தனை மாணவர்கள் போராடி வந்தார்கள், எத்தனை இடங்களில் இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை நாம் எடுத்து வைத்திருக்கிறோம் என்று நீங்கள் பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் நீட் கான்ட்ரவர்சி வளர்ந்திருக்கிறது என்று. 718 219 மார்க்ஸ் மதிப்பெண்களை எப்படி எடுத்தார்கள்? அதாவது 4 + 1 = 5. ஒரு
கேள்வி தவறாக போனால் கூட உங்களுடைய மார்க்ஸ் வந்து 715 710 5 மார்க்ஸ் தான் மேலே கீழே வரும். பட் இந்த இடத்தில் எப்படி இந்த நம்பர் வந்தது என்று யாருக்குமே புரியவில்லை. அதற்கு அவர்கள் கொடுத்த விளக்கம், நாங்கள் கிரேஸ் மார்க்கை போட்டோம் என்று. எந்த அடிப்படையில் நீங்கள் இந்த கிரேஸ் மார்க்கை கொடுத்தீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. 26 மாணவர்கள் ஆலன் இன்ஸ்டிடியூஷன்ல இருந்தே 27 மாணவர்கள் ரேங்க் 1 தொட்டிருக்கிறார்கள், இந்தியா ரேங்க் 1. 40 மாணவர்கள் நீட் யூஜிஎல் டாப் 100 இருக்கிறார்கள். எலன் இன்ஸ்டிடியூஷன் அவர்களுக்கு சாதகமாக இந்த நீட்டை கொண்டு வந்தீர்களா? லட்சக்கணக்கான ரூபாயை அவர்கள் வாங்கி இந்த குழந்தைகளுக்கு நீட் ப்ரிப்பரேஷனுக்காக வேலை பார்க்கிறார்களாம். 700க்கும் மேற்பட்ட மார்க்ஸ் மதிப்பெண், 738 மாணவர்கள் வெறும் எலன் இன்ஸ்டிடியூஷன்லேருந்தே வெளிவந்திருக்கிறார்கள். அப்போ நீங்கள் பாருங்கள் எந்த அளவில் இந்த நாட்டு அரசாங்கம் எஜுகேஷன் சிஸ்டத்தை ஒரு வேடிக்கையாக மாற்றிவிட்டது. இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டருடைய சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஹோம் மினிஸ்டரின் மகன் அவருக்கு கிடைத்த பிசிசிஐ பிரசிடென்ட் பதவியாக இருக்கட்டும், இது போன்ற பல்வேறு விஷயங்கள் நீங்கள் பார்க்கும்போது இந்த நாட்டில் எந்த விதமான கல்விக்கு கிடைக்கக்கூடிய அந்த மதிப்போ அந்த இம்பார்ட்டன்ஸோ தேவையல்ல. எங்கள் கையில் பவர் இருக்கிறது, நாங்கள் எது வேணாலும் செய்து விடுவோம். இந்த நாட்டில் கல்வி மீது 18% ஜிஎஸ்டி போட்டதும் இதே நாட்டு அரசாங்கம் தான். அப்போது நீட் போன்ற விஷயத்தை வைத்து நீங்கள் எந்த அளவில் நீட் எக்ஸாமினேஷனுக்காக அந்த விதிமுறைகளை செட் செய்கிறீர்களோ அதே போன்று நீங்கள் இந்த டிஃப்ரென்ஸ் எப்படி 50,000 ரூபாய் கொடுத்து ஒரு கவர்மெண்ட் காலேஜில் நீங்கள் டாக்டர் பதவி எடுக்க முடியுமோ, ஏன் தனியார் கல்லூரிகளில் 1.5 கோடி 2 கோடி 3 கோடி ரூபாய் என்று நீங்கள் அந்த செக் ஏன் நீங்கள் வைக்கவில்லை? எதற்காக அந்த கோடிக்கணக்கான ரூபாயை ஒவ்வொரு மெடிக்கல் காலேஜஸ்கள் எடுத்து வருகிறார்கள் நீங்கள் பார்க்க வேண்டும். இன்னொரு லிஸ்ட்டை நான் உங்களுக்கு எடுத்துக்காட்ட ஆசைப்படுகிறேன். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜஸ்களுடைய நிலை. கவர்மெண்ட் காலேஜஸ்களுடைய எண்ணிக்கை 272. இதில் எம்பிபிஎஸ் படிப்பதற்காக மட்டுமே 41,388 சீட்டுகள் இருக்கிறது. தனியார் கல்லூரிகளில் ஈக்குவலாக இருக்கு பாருங்க, 260 தனியார் கல்லூரிகள், இதில் 35,540 சீட்டுகள் அங்கே இருக்கிறது. இதை தாண்டி நீங்கள் பாருங்கள், டோட்டல் சீட்ஸ் த்ரூ நீட் இன் கவர்மெண்ட் காலேஜ் 532 காலேஜஸ்கள், அதில் 76,928 சீட்டுகள். டெல்லியில் மட்டும் 15 காலேஜஸ்கள் இருக்கிறது. டெல்லி எய்ம்ஸ்க்கு அண்டரில் 1205 சீட்டுகள் இங்கே இருக்கிறது. ஜிப்மரில் 2 காலேஜ் இருக்குது, 200 சீட்டுகள் அங்கே இருக்குது. கிராண்ட் டோட்டல் பார்த்தீர்கள்னா 78,333. இது வந்து கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் 2 காலேஜுகளுமே சேர்த்து. ஆந்திரா, அருணாச்சல் பிரதேஷ், அசாம், பீகார், தமிழ்நாடு, கேரளா, மகாராஷ்டிரா அந்த பட்டியலும் நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை பார்க்கும்போது எத்தனை மாணவர்கள் இந்த தேர்வுகள் எழுதுகிறார்களோ, எத்தனை சீட்டுகள் இந்த நாட்டில் இருக்கிறதோ, இதை இரண்டையுமே கூட்டி கழித்து பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும். இந்த நாட்டில் மாணவர்களை வைத்து பிஸ்னஸ் தான் செய்கிறார்களே ஒழிய நீட் என்கிற விஷயத்தை வைத்து ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸை தான் உருவாக்கி இருக்கிறார்களே ஒழிய இதை தாண்டி எதுவுமே கிடையாது. இந்த நாட்டு மாணவர்களை காப்பாற்றுவதற்கும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டம், எஜுகேஷன் பாலிசியை மாற்றுவதற்கும் நீங்கள் குரல் கொடுத்து தீர வேண்டும். உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை மட்டுமல்ல, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவ ஃபியூச்சருடைய கேள்வியும் இதில் அடங்கியுள்ளது. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.